வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் வைகாசிங்கிற மாதத்தில் அமாவாசை வரக்கூடிய அந்த ஒரு நாளுடைய சிறப்புகளையும் பலன்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக பரிகாரத்தையும் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை. இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையில் பெரியவங்க ஆசீர்வாதம் தேவை. அதை விட நம்மளுடைய முன்னோர்களாக இருப்பாங்கள்ல, அவங்களுடைய ஆசீர்வாதமும் தேவை. அவங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா வாழ்க்கை நமக்கு ரொம்ப ரசிக்கும்படி மாறும். வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கும் வாழ்க்கை தலைமுறையாக செழிப்பதற்கோ செய்யக்கூடிய தொழில் ஓங்கி செயல்படவும் உத்தியோகத்தில் நல்ல முறையில் இருக்கவும் நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதமும் கிரகங்களுடைய அனுகூலமும் தேவை. இதை ரெண்டையுமே பெற்றுத்தரக்கூடிய ஒரே சக்தி முன்னோர்கள்கிட்ட இருக்குது. அதனால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்பயுமே வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியாது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை செய்யணும். அந்த வகையில் முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய அமாவாசை நாள் தான் தற்போது மே மாதத்தில் வர இருக்குது. இந்த அமாவாசையிலிருந்து கிரகங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் இருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்துகளையும் இந்த வீடியோவில் அந்த ராசிகளுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோ எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு தாங்க. துலாம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி என்னைக்கு அமாவாசை வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 16ஆம் தேதி தமிழ் மாதம் 2வது மாதமான வைகாசியுடைய 2ஆம் நாள் சனிக்கிழமை நிறைஞ்ச நாளில் வைகாசி மாத அமாவாசையானது வருது. கூடவே அன்னைக்கு கார்த்திகை விரதமும். ஸோ இந்த ஒரு சிறப்பான நாளில் அமாவாசையில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைகிறதுனால ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிட்ட சில நாட்கள் எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். அதோடு அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால், இன்னொரு பக்கம் முன்னோர்களுடைய ஆசி பெறுவதற்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டும். அதன்படி உங்கள் ராசிக்கு இந்த வைகாசி அமாவாசை சனி அமாவாசையாக வர்றதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத சொல்ல போகிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பொன்னான பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க. சரி, பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும் சாந்தி அடைந்த ஆன்மாவிடமிருந்து ஆசி பெறுவதும் ஒவ்வொருவரும் உங்கள் ராசிக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்த எளிய தான தர்மங்களை இந்த நாளில் செய்தீங்கன்னா பித்திருக்களுடைய நல்லாசியை பெற முடியும். இது ஒரு முக்கிய கடமையாக நினைத்து இந்த கடமையை உங்கள் ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கிறாங்கள அந்த தொழிலாளர்களுக்கு இந்த நாளில் ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்து கூட தண்ணீரும் வாங்கி கொடுத்து தானம் தரணும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா மன நிம்மதி நிலைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலிமை பெறும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலிமை பெறவும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மனநிறைவோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யணும். அதாவது முழு சாப்பாடுனா சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல், அப்பளம், வடை, பாயாசம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குகிறது தான் முழு சாப்பாடு. அந்த முழு சாப்பாடு தண்ணீரோடு தானம் தந்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மன நிம்மதி நிலைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலிமை பெறும். அதனால் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை துலாம் ராசிக்காரங்க இந்த அமாவாசையில் செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ தான் மெயினே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் செம்ம யோகம் கிடைக்க போகுது. எதிர்பார்த்த விஷயம் எதிர்பாராத விதமாக நடக்க போகுது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சுவாரஸ்யமாக சொல்கிறேன். என்னங்கிறத சுவாரஸ்யமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க.
துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் என்ன விதமான நல்ல பலன்கள் கிடைக்கோ, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், பலன்கள், பரிகாரங்கள் இந்த மாதிரி குறித்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அமாவாசையில் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் முக்கியமான பயிற்சிகளை சந்திக்குது. அதுவும் அமாவாசை ஆரம்பத்தில் ரிஷபராசியில் செவ்வாய், புதன், சூரியன் ஆகியவை ஒன்றாக கூடக்கூடிய நிலை உருவாகியிருக்கு. அதனை தொடர்ந்து இந்த அமாவாசையுடைய பிற்பகுதியில் ரிஷபத்தில் புதன் மற்றும் சூரியன் இணையக்கூடிய சேர்க்கையும் நடைபெறுது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் தான் 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துது. அந்த வகையில் தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில், வருமானம், குடும்பம், ஆரோக்கியம் உள்ளிட்ட பல துறைகளில் தாக்கம் ஏற்படுத்துது. அந்த தாக்கம் தான் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி அமாவாசத்தை நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த அமாவாசத்தை ஆட்டத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரமாக இருக்க போது. இடுப்பு வலி, பின்புற வலி போன்ற வலிகளில் ரொம்ப கவனம் தேவை. கையிருப்பு பணத்தை வங்கியில் போட்டு சிக்குவது, வெளியில் கொடுத்து சிக்குவது போன்ற நிலைமைகள் இருக்கும். தயவு செய்து பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். காசு, பணம், அதிர்ஷ்டம், குடும்பம் போன்ற விஷயங்களில் எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படாது. அதனால் அதில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதில் முயற்சி பண்ணுறது நல்லது. அரசாங்கத்துறையில் பெரிய பொறுப்புகள், வேலைகள் கிடைக்கும். அரசு அதிகாரிகளாக நீங்களே மாறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, பத்திரம் பதிவது போன்ற அமைப்பு ஏற்படும். இதிலெல்லாம் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் ஏற்றம் ஏற்படும். அதோடு முழு சுகந்திரம், அப்புறம் தெய்வ அனுக்கிரகத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த அமாவாசை இருக்க போது அதை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா பணவரவு உங்களுக்கு அமோகமாகவும் ரொம்பவே நன்றாகவும் இருக்கும். ஸோ பணவரவு அமோகமாக நன்றாக இருக்க நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப சிறப்பான முறையில் யோசிக்கணும். அதோடு பல நல்ல மாற்றங்கள் நடைபெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமையும். குறிப்பாக தொழில், பணவரவு மற்றும் குடும்ப வாழ்க்கையில் பயங்கரமான முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு நடக்கலாம். ஸோ அது இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஸோ அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே நல்லா பயன்படுத்திக்கோங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் நீங்கள் பயன்படுத்துவதற்கேற்ப நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாமே நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கான தாள்களை முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்தீங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.